என் அடுப்பாங்கிற எல்லாம் தொடச்சி பிழிஞ்சு எடுத்தாலும் எனக்கு ஃப்ரீயாக 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அவ்வளோ இடமும் பிசு பிசுன்னு எப்படி தான் ஆகுதோ. இது பத்தாதுக்கு இந்த கற்பாம்பூச்சிகள் தங்களோட இனப்பெருக்கங்களை பண்ணி கருப்பு கருப்பாக முட்டையை வேற அங்கே இங்கேன்னு போட்டு வச்சிருக்கு. எல்லாத்தையும் இறக்கு தொட அப்படின்னு ஆரம்பிச்சேன். நான் இங்கிட்டு அங்கிட்டு வேலை பார்க்குறத பார்த்துட்டு ஐயோ என் பொண்டாட்டிக்கு ஏதோ கோவம் ஆகிட்டு போல, என்னடி ஆச்சு கோவமா ஆரியும் ஓகேன்னு. யாரப்பா நீங்கள், நானே என்னைக்காட்டு தான் மோட்டிவேட் ஆகி பண்ணுவேன். இதுனா ஒரு தெரப்பி மாதிரி. நோ டிஸ்டர்பன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். முடிச்ச பிறகுதான் என் மண்டைக்குள்ள ஒரு பல்பு, ஏன் நம்ம செடி கொடிகள் அப்படியே கிச்சன்லேயே படர விடக்கூடாதுன்னு. அதனால என்னோட கார்டனுக்கு போய் தண்ணியே ஊற்றாமல் வளரக்கூடிய ஒரே செடி இந்த மணி பிளான்ட் தான். அதனால அதையே பிச்சு எடுத்து நல்லா படர விட்டேன். ஆனால் இதெல்லாம் பண்ண முன்னாடி வீட்டு அழகு பொருள் ஒரு மணி நேரம் மீஷோ அமேசானில் தேடி இருப்பேன். ஆனால் தேங்க் காட் தண்ட செலவு பண்ணாமல் என்கிட்ட இருக்கிறத வச்சே பண்ணதில் டபுள் டமாக்கா. அப்படியே ஹால்லே ஏதாட்டி பச்சையாக வைப்போம். அந்த ஆலோவேராவை ஏதோ ஒரு கிடங்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு துண்டுனா போத்தி வச்சாலும் அது பார்க்க இங்கே நல்லா இல்லை. அப்புறம் தூக்கி போட்டுட்டு வேறு ரூமில் இருந்து அழகு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே எங்கன்னு ரெடி பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ தான் சாப்பாடே நல்லா இறங்குச்சு.